அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி எக்ஸாம் மெட்டீரியல் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ப்ராப்ளம் என்னது பார்த்துடலாம். u of x, t is a solution of the partial differential equation dou square u by dou t square equal to 4 times dou square u by dou x square. Then u of x, t can be option A f of e power x minus 2t plus g of x plus 2t, option B f of x square minus 4t square plus g of x square plus 4t square, option C f of 2x minus 4t plus g of x plus 2t, option D f of 2x minus t plus g of 2x plus t. ஸோ இந்த 4 ஆப்ஷன் இது ட்ரூன்றதை சொல்லணும். இது வந்து செகண்ட் ஆர்டர் ஹோமோஜினியஸ் லீனியர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஏன் இது செகண்ட் ஆர்டர்னால் உங்களுக்கு வந்து பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு டி பார்த்தீங்கன்னா டபுள் டெரிவேட்டிவ் இருக்குது. அதே போல் பார்ஷியல் டெரிவேட்டிவ் ஆஃப் யூ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பார்த்தீங்கன்னா டபுள் டெரிவேட்டிவ் இருக்குது. அதனுடைய டிகிரி லீனியராக இருக்குது. ஓகே, இது ஹோமோஜினியஸ் டைப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இப்போது ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் த செகண்ட் ஆர்டர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? a டைம்ஸ் டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் b டைம்ஸ் டோ யூ பை டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் டோ ஒய் plus c times dou square u by dou y square plus d times dou u by dou x plus e times dou u by dou y plus f times u equal to 0. இது வந்து general form. homogeneous second order linear PD. ஸோ இது வந்து உங்களுடைய ஜென்ரல் ஃபார்மேட்டு. இது நல்லா நோட் பண்ணிக்கிங்க. ஓகே, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த b கோஎஃபிஷியன்ட் 0, dfலாம் இங்கே 0 ஆகுது. சியோட கோஎஃபிஷியன்ட் வந்து -4 அப்படின்ற மாதிரி இங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. தெரியுதுங்களா? இது வந்து டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, டோ ஸ்கொயர் யூ பை டோ ஒய் ஸ்கொயர் இருக்குது. இந்த ரெண்டு டெரிவேட்டிவ் தான் இருக்குது. மற்ற எல்லா டெரிவேட்டிவும் இங்கே 0. ஸோ இந்த டைப்பில் இருக்கிற ஒன் ஆஃப் த பிடி தான் நம்ம கிவன் பிடியாக கொடுத்துருக்காங்க. இதை சால்வ் பண்ணால் அந்த 4 ஆப்ஷன் எது சொல்யூஷன்ன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இது எழுதிக்கங்க. இது செகண்ட் ஆர்டர் ஹோமோஜினியஸ் லீனியர் பிடி. லீனியர் பிடி. ஓகே, ஸோ ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கிங்க. ஏ டைம்ஸ் ஏன்றது சம் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியண்ட்டாக இருக்கலாம். இது ஒன்றா இருக்கலாம். ஏ டைம்ஸ் டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி டைம்ஸ் மிக்ஸ்டு டெரிவேட்டிவ் டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் டோ ஒய் ப்ளஸ் சி டைம்ஸ் டோ ஸ்கொயர் யூ பை டோ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டி டைம்ஸ் டோ யூ பை டோ எக்ஸ் ப்ளஸ் இ டைம்ஸ் டோ யூ பை டோ ஒய் ப்ளஸ் எஃப் டைம்ஸ் யூ கொடுத்துரும். இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். இங்கே யூ இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். பட் இங்கே ஒய் வேரியபிளுக்கு பதிலாக டிஏ கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ இது எப்படி சால்வ் பண்ணுறது, ஷார்ட்கட்டில் போடுறது எப்படி அப்படின்றது உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது ரொம்ப லாஜிக்கலாலாம் கிடையாது. பட் இப்படி எந்த கொஷின் ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகே, ரொம்ப ஷார்ட்கட்டில் போடுற மாதிரி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, கிவன் பிடினா டோ ஸ்கொயர் யூ பை டோ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 டைம்ஸ் டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் வந்து வேரியபிள் சப்பரபிள் மெத்தடில் எப்படியோ சால்வ் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு ஆன்சரை பிடிச்சிருவீங்க. பட் கிவன் ஆப்ஷன்ஸ்க்கு நம்ம வந்து ஃபேவராக எடுக்கணும். அதுதாங்க ரொம்ப முக்கியம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற காம்போனண்ட்டை மட்டும் தூக்குங்க. இப்போது எஃப் ஆஃப் இ பவர் எக்ஸ் மைனஸ் 2t, அப்போ எக்ஸ் மைனஸ் 2t மட்டும் தூக்குங்க. ஜி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2tனா எக்ஸ் ப்ளஸ் 2t மட்டும் நீங்கள் எடுக்கணும். அதே போல் இதில் ஃபங்க்ஷன் ஆஃப் இது இருக்குது, அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4t ஸ்கொயர் தனியாக எடுத்துக்கணும். ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4t ஸ்கொயர் இருக்குன்னா இந்த டேர்ம் நீங்கள் தனியாக எடுக்கணும். அதே போல் 2x மைனஸ் 4t எக்ஸ் ப்ளஸ் 2t, அதே போல் 2x மைனஸ் t 2x ப்ளஸ் t, இது எடுத்துக்கங்க. ஒரு ஐடியா கொடுக்குறேன். அப்போது ஃபஸ்ட்டு கொஸ்டினில் பாருங்களேன், எக்ஸ்போனன்ஷியல் பவரில் என்ன இருக்குது, எக்ஸ் மைனஸ் 2t, அது ஈக்குவல் டு 0 பண்ணுங்கள். எக்ஸ் மைனஸ் 2t ஈக்குவல் டு 0. இதை ஷார்ட்கட்டு, இதை சால்வ் பண்ணிட்டு தான் நமக்கு டைம் ஆகும். இது இந்த மெத்தடில் போட்டிங்கன்னா பார்த்தோன்னே அடிச்சுட்டு போயிடலாம். இது வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 2t கிடைக்கும். ஸோ எக்ஸோட கோபிஷன் வந்து 1, ஒயோட டீயோட கோபிஷன் வந்து 2. அப்படியே இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இது வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா டீயோட கோபிஷனாக பாருங்கள், இது எக்ஸோட கோபிஷன் பாருங்கள். அதாவது டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 டைம்ஸ் எக்ஸ் ஸ்கொயராக பார்க்குறீங்க. டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 டைம்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இது டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 டைம்ஸ் எக்ஸ் ஸ்கொயர், இப்படி பாருங்கள். இது நீங்கள் இப்படி கன்வெர்ட் பண்ணிக்கிறீங்க. ஓகே, இது வந்து செகண்ட் டெரிவேட்டிவ்ன்றதால டி ஸ்கொயர்னு எடுத்துக்கிட்டேன், இங்கே செகண்ட் டெரிவேட்டிவ்ன்றதால எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்துக்கிட்டேன். சப்ஸ்டிட் பண்ணுங்கள். டீயோட வேல்யூனா 2 ஸ்கொயர், இது 4 டைம்ஸ் 1 ஸ்கொயர், அப்படின்னா ஆகும் 4 ஈக்குவல் டு 4. அப்போ சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. அப்போ நமக்கு இது சொல்யூஷன். செகண்ட் இது ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு, இதையும் செக் பண்ணி பாருங்களா, கண்டிப்பாக வரும். ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்ட். இப்போ பி ஆப்ஷன் பாருங்கள். பி ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4t ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4t. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2tன்னு கிடைக்கும். ஸோ டீயோட வேல்யூ வந்து நமக்கு என்னது 2, எக்ஸோட வேல்யூ வந்து 1. அதே போல் டீயோட வேல்யூ -2, எக்ஸோட வேல்யூ வந்து 1. ஸோ இது சாட்டிஸ்ஃபை பண்ணான்னு பாருங்கள். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4t ஸ்கொயர் எடுத்துக்கிட்டீங்க, போடுங்க. டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ வந்து இந்த ரெண்டு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 டைம்ஸ் 1 ஸ்கொயர். அதே போல் -2 ஸ்கொயர் ஈக்குவல் டு
4 டைம்ஸ் 1 ஸ்கொயர்னு கிடைக்கும். ரெண்டு வேல்யூவும் கொடுக்குறோம். அப்போ வேல்யூ நமக்கு 4 = 4, 4 = 4. ஸோ என்ன ஆயிடுச்சு, இந்த பார்ட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணுது, இந்த பார்ட்டு பண்ணுதான்னு செக் பண்ணணும். அப்போ என்ன கிடைக்கும், x² + 4t² = 0. ஸோ x² = -4t². ஸோ x = ± 2it கிடைக்கும். ஸோ இதில் வந்து எக்ஸோட வேல்யூ வந்து 1, டீயோட வேல்யூ வந்து -2 ± 2i. ஓகே, சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தீங்கன்னா இது சாட்டிஸ்ஃபை பண்ணாது. இப்போ அடுத்து இது இந்த ஆப்ஷன் செக் பண்ணுங்கள். சி பாருங்கள், சி என்ன கொடுத்துருக்கோம், 2x - 4t = 0. ஸோ அப்போது 2x = 14 கிடைக்கும். ஸோ x = 2t கிடைக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ 1, டீயோட வேல்யூ 2 வரும். அப்போ t² = 4 × x² ஃபார்மேட்டில் பார்க்குறீங்க. இது சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்போ சி ட்ரூ ஆகிடும். இப்போ இது ட்ரூ ஆகுதான்னு செக் பண்ணுங்கள். அது 2x - t = 0, 2x + t = 0. செக் பண்ணுங்கள். 2x - t = 0னா 2x = tன்னு வரும். ஸோ எக்ஸோட வேல்யூ 2, டீயோட வேல்யூ வந்து 1. கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஏன்னா இங்கே பாருங்கள், t² = 4x² ஃபார்மேட். ஸோ t² வேல்யூ 1, இது மல்டிப்ளை ஆச்சுன்னா எனக்கு 16 வந்துடும். ஸோ இது சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஆப்ஷன் மட்டும் ட்ரூ, டி ஃபால்ஸு, பியும் ஃபால்ஸு. ஸோ ஏசி மட்டும்தான் ட்ரூ. ஓகே, ஸோ இதான் இதுக்கான ஷார்ட்கட்டு. இந்த ப்ராப்ளம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. ஒன்றும் பண்ண வேணாம், இந்த ஆப்ரேட்டர் வந்து T² எடுத்துக்கங்க. இது வந்து 4 டைம்ஸ் X² எடுத்துருங்க. எடுத்துகிட்டு ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற வேல்யூஸ் வந்து 0 பண்ணி எக்ஸோட வேல்யூ தனியாக, டீயோட வேல்யூ தனியாக எடுக்கிறீங்க. ஓகே, எடுத்துகிட்டு சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி, அதாவது t² = 4 டைம்ஸ் x² சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி வருதா பாருங்கள். ஸோ எந்தெந்த ஆப்ஷன்லாம் வருது அப்படின்னு, டீன்றது இந்த டீயோட கரஸ்பாண்டிங் கோஎஃபிஷியன்ட், எக்ஸ்ன்றது ஈக்குவல் டு 0 பண்ண போது எக்ஸோட கரஸ்பாண்டிங் கோஎஃபிஷியன்ட்ஸ், இது ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதெல்லாம் இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அதெல்லாம் உங்களுக்கு சொல்யூஷனாக இருக்கும். நீங்கள் எந்த கொஷின் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு இதுதான் ஷார்ட்கட்டு. ஓகே, இது நம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்கோம் வேணாம், ஃபங்க்ஷன் கிவன் ஆப்ஷன்லேருந்து எப்படி சொல்யூஷன் பிடிக்கிறதுக்கான ஐடியா. ஸோ இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் டெஸ்ட் பேட்சில் கொடுத்துட்ருக்கோம், ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துட்ருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் வந்து டவுட் இருக்குது அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் என்னுடைய ஃப்ரீ டைமில் உங்களுக்கு சால்வ் பண்ணி அனுப்புவேன். எந்த ப்ராப்ளம் கேட்டாலும் என்னால் ஆன்சர் சொல்ல முடியும். ஓகே, இந்த ப்ராப்ளம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. இன்க்ளூடிங் டிஆர்பி மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் ரிலேட்டடாக டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் போயிட்டுருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.